11:30 மணி ஆச்சு, வாங்க பள்ளிக்கு போவோம், ஜும்மாக்கு டைம் ஆச்சு. 11:30 மணி ஆயிடுச்சா? அலிபாய் வரதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம். சரியா, வா. போ சொல்ல நவாபையும் கூட்டிட்டு போயிடும். சரியா? சரி. நவாபே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 11:30 மணி ஆயிடுச்சு, கடைசி சாத்திங்க ஜும்மா கிளம்பும். சரியா, வாங்க. காக்கா என்ன சொல்றீங்க? 11:30 மணிக்கேவா? என்ன லோகா தொழுகை கூப்பிடுறீங்க? என்ன நவாபே, அப்படி இல்ல, ஜும்மாக்கு முதல்ல போனோமாக்கு நமக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கும். வாங்க கிளம்புங்க. அப்படியா காக்கா? நான் வரேன், ஆனா கடையெல்லாம் அடைக்க மாட்டேன். காக்கா நான் ஃபர்ஸ்ட் போய் தொழுதுட்டு வந்துருவோம். அது வரைக்கும் மாமு தான் கடையை பார்த்துப்பாரு. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மாமாவை ஜும்மாவுக்கு அனுப்புவேன். எக்காரணத்தை கொண்டு கடையை மூட மாட்டோம், வியாபாரமும் நிக்காது. பாப்பா என்ன சொல்றியா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஜும்மா நாளில் தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள், உங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் ஜும்மா நேரத்துல வியாபாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்றான். அந்த நேரத்துல நீங்க வியாபாரம் பார்த்தா அது ஹராம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஜும்மா நேரத்துல வேலைக்கு ஆட்களை வச்சுட்டு அவங்க மட்டும் தொழுவு வந்துடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் எல்லாம் ஹராம் இல்லையா? அவருக்கு போவாதா அது? நவாபாய், அல்லாஹ்வுடைய கட்டளையை லேசா எடுத்துக்க கூடாது. இப்படிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிக்க தடை போட்டான். இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரியே அவங்களும் தந்திரமா வெள்ளிக்கிழமைய கரையோரமா குழி தோண்டி வச்சிருவாங்க. சனிக்கிழமை அந்த குழிகள்ல மீன்கள்லாம் விழுந்துரும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த மீனெல்லாம் போய் எடுத்துருவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் அப்படிதான் தந்திரமா கடையை மூடாம அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சனிக்கிழமை வாசிகளை அல்லாஹ் கடுமையா தண்டிச்சான். இன்னைக்கு நம்மளும் பயந்து நடந்துக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அதுல சம்பாதிச்சு அதுல அல்லாஹ் நமக்கு பறக்க செய்வானா? வாங்க தொழுகைக்கு போவோம். அப்படியா பாய்? இவ்வளவு நாளா இது தெரியாம நான் கடையை திறந்து வச்சுட்டு ஜும்மாவுக்கு போயிருக்கேன் பாய். மாமா வாங்க கடையை மூடிட்டு ஜும்மாவுக்கு போவோம்.